வணக்கம். என்னோட பேர் செந்தில் குமார். செந்தூர் அறக்கட்டளை மற்றும் சாதனை களம் இந்த ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணுறதுனால எனக்கு நிறைய பேசணும்னு ஆசை. பட் டைம் அதிகமாகிட்டதுனால சும்மா ஒரு 2 வார்த்தை மட்டும் பேசிட்டு நான் என்னோட ஸ்பீச்சை கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணுறத விட இந்த ஈவெண்ட்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ற பசங்களை என்கரேஜ் பண்ண பேரண்ட்ஸ்க்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா பசங்க எவ்வளவுதான் இன்ட்ரெஸ்டா இருந்தாலும் அந்த பசங்களை என்கரேஜ் பண்றது பேரண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணா மட்டும்தான் அவங்களால இந்த அளவுக்கு பண்ண முடியும். இப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா பேரண்ட்ஸ் ரொம்பவே முகோட் போட்டிருக்காங்க. அது ஃபர்ஸ்ட் டைம்ஸ் டு பேரண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு இனிஷியேட் எடுத்த எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் என்னோட தேங்க்ஸ். தென் இதை நான் இப்படி ஒரு ஈவெண்ட் இருக்கு அப்படின்னு சொன்னோன்னு இதை இனிஷியேட் பண்ணி இதை பேரண்ட்ஸ்க்கு கொண்டு போய் சேர்ந்த ட்ரினிட்டி குளோபல் அகாடமி மேடம் ஐடா சொன்னேன், அவங்களுக்கு என்னோட தேங்க்ஸ். எல்லாத்துக்கும் ரொம்ப முன்னுதாரணமா இருந்து நம்ம வட சென்னையில இப்படி ஒரு ஈவெண்ட் நடக்கிறதுக்கு முக்கியமான காரணமா இருந்த இன்ஜினியரிங் ஸ்டாஃப்ஸோட மெயின் சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் மிஸ்டர் ஆனந்த் ராஜேந்திரனுக்கு தேங்க்ஸ். ஏன்னா நம்ம இங்க இந்த நாட் சென்னையில இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் நடந்ததில்லை. நிறைய பேருக்கு இந்த மாதிரி ஒரு இது தெரியாது. அதான் இந்த ஈவெண்ட்டை நான் இங்க ஆர்கனைஸ் பண்ணேன். நம்ம வெளியில போறத விட இங்க ஆர்கனைஸ் பண்ணணும்ன்றதுதான் என்னோட ஆசை. அது நடந்துருச்சு. ராஜலட்சுமியில நடக்கணும்னாலும் இங்க ஒரு ஈவெண்ட் நடந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். ஏன்னா இங்க இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் இது வரைக்கும் நடந்ததில்ல. இதை ஆர்கனைஸ் பண்ணது ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு ஆனந்த் ராஜேந்திரன் சார் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நெக்ஸ்ட், பேரண்ட்ஸ் நிறைய கிளம்பிட்டீங்க. இருந்தாலும் நான் ஒரு சின்ன விஷயம் சொல்லிக்கிறேன். சாதனை களம் அப்படின்றது ஏதாவது ஐடியா இருக்கா? என்ன இது பாத்தீங்கன்னா 2018 நான் ஸ்டார்ட் பண்ணது. இது என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ நம்ம இந்த மாதிரி காம்படிஷன் எல்லாம் பண்றோம். பட் வேர்ல்ட் லெவல்ல என்னென்ன ஸ்பெஷல் காம்படிஷன், என்ன மாதிரி ஸ்பெஷல் ஈவெண்ட்ஸ் எல்லாம் நடக்குது அப்படின்றது நிறைய பேருக்கு அவேர்னஸ் இருக்காது. அதை மக்கள்கிட்ட சொல்லி போய் சேர்க்கணும் அப்படின்ற ஒரு இனிஷியேஷன்ல தான் நாங்க இந்த சாதனை களம் அப்படின்றத ஸ்டார்ட் பண்ணோம். கொரோனாவுக்கு முன்னாடி தான் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு இந்த மொபைல் போன் பசங்க கிட்ட ரீச் ஆகல. அப்ப என்ன பிளான் பண்ணோம் அப்படின்னா, சாதனை களம் அப்படின்றதுல ஒரு மந்த்லி ஒரு மேகசின் மாதிரி போட்டு ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ்க்கு தெரியாத சில விஷயங்களை கொண்டு போய் சேர்க்கலாம் அப்படின்ற விஷயத்துலதான் இந்த சாதனை களம்ன்ற டைட்டில ரெஜிஸ்டர் பண்ணோம் ட்ரஸ்ட்டுக்கு கீழே. பட் அதுக்கப்புறம் கொரோனா வந்துருச்சு. போன்லயே எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. நிறைய விஷயங்கள் ரீச் ஆகுது. உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் சிங்கப்பூர் இருக்கு இல்லைங்களா, அதுல ஒரு என்ட்ரன்ஸ் வைக்கிறாங்க. சரிங்களா? அந்த என்ட்ரன்ஸ்ல நீங்க பாஸ் பண்ணீங்கன்னா யூஜி கோர்சஸ் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல 100% ஃப்ரீ. இயர்லி 2 டைம்ஸ் பாத்தீங்கன்னா அப் அண்ட் டவுன் டிக்கெட் அவங்களே போட்டு கொடுத்துருவாங்க. சிங்கப்பூர் மினிஸ்ட்ரியில உள்ள ஸ்கீம். இந்த மாதிரி வேர்ல்டு வைடா உள்ள ஸ்கீம் எல்லாமே எடுத்து வச்சு அதுக்கு 2 ஸ்டாஃபை போட்டு எடுத்து மந்த்லி இப்ப மார்ச் எடிஷன் அப்படின்னா ஏப்ரல் எடிஷன்ல ஏப்ரல்ல வர எக்ஸாம்ஸ், ஸ்காலர்ஷிப் டெஸ்ட், இதை பத்தி இன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக இந்த டைட்டில் ஸ்டார்ட் பண்ணோம். பட் சின்ன விஷயங்கள், என்னோட ட்ரஸ்டோட ஒரு மெம்பர் கொரோனா டைம்ல பாஸ்ட் அவே அவர் இறந்துட்டாரு. அதுக்கப்புறம் அதனால அடுத்து கொண்டு போக முடியல. அதுக்கப்புறம் தான் ஆனந்த் சார் மீட் பண்ணேன். இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஈவெண்ட் பண்ணலாம் சார் அப்படின்னு கேட்டதுக்கு, சார் சாதனைகள் பேரே நல்லா இருக்கு, அதுலயே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி அவரும் சொன்னாரு. நம்மளோட டிஜிட்டல் பார்ட்னர் மிஸ்டர் சிவரேஷ் சாரும், இந்த பேரு நல்லா இருக்கு சார், புக்கு போடணும்னு நீங்க நினைச்சீங்க இல்லையா, இதே பேர்ல போட்டுலாம், இதே பசங்களோட டேலண்ட கொண்டு போலாம் அப்படின்னு சொல்லி அவங்க இனிஷியேட் பண்ணாங்க. சரி, ஓகே, ஏதோ ஒரு வகையில பசங்களோட டேலண்ட கொண்டு வந்தா சரி அப்படின்ற விஷயத்துலதான் இதை கொண்டு வந்தோம். ஆக்சுவலா மெயினா ஸ்டார்ட் பண்ணதே தான். மெயினா என்னோட ஓகே தான். இப்போ ஒரு பசங்க வர்றாங்க, எனக்கு நீட்ல நான் மதுரையில தான் பண்ணிட்டு இருந்தேன். ஸ்பெஷல் ஃப்ரீ கன்சல்டிங் பசங்க வர்றாங்க, எனக்கு நீட் பத்தி தெரியாது அப்படின்னா கோச்சிங் சென்டர்
நிறைய இருக்கும், எல்லாம் பார்த்துருப்பீங்க. நீட் கோச்சிங் சென்டர் நிறைய இருக்கும். பட் எங்க போய் படிக்கணும், என்ன மாதிரி படிக்கணும்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நாட்டா, ஓகேங்களா, அக்ரிகல்ச்சர் அதெல்லாம் வந்து ஸ்பெசிபிக். சாரி, ஆர்கிடெக்சர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெசிபிக் இன்ஸ்டிடியூஷன்ல மட்டும்தான் இருக்கு. அது எங்க படிக்கணும், அது என்னென்ன மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்க, இந்த மாதிரி ஸ்பெஷல் இன்ஃபர்மேஷன் கீ டைம்ஸ் இது எல்லாமே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதுதான் இந்த சாதனைகளோட ஒன்று. சரிங்களா? உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா வேல்யூ கார் இருக்கு இல்லைங்களா, அந்த கார் வந்து வருஷம் ஒரு காம்படிஷன் அனௌன்ஸ் பண்றாங்க. மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் எந்த மாதிரி டிசைன் வேணா கொடுக்கலாம். அது மெக்கானிக்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய சாஃப்ட்வேர் இருக்கு, ஆட்டோகேட் இருக்கு, பைப்பிங் இருக்கு. இந்த மாதிரி ஏதாவது ஒரு சாஃப்ட்வேர்ல ஒரு இன்னோவேட்டிவ் ஐடியா நம்ம ஒரு ஸ்டூடெண்ட் கூட பண்ணாங்கல்ல, ஓவியால நினைக்கிறேன் கரெக்டா, சயின்ஸ் ஸ்பீச் அந்த மாதிரி அவங்களோட ஸ்பெஷல் ஐடியாவை கொடுத்தீங்கன்னா அது நல்லா இருந்ததுன்னா அவன் என்ன பண்றாங்கன்னா அவங்க கண்ட்ரிக்கே கூப்பிட்டு அவங்களை வந்து கௌரவிக்கணும். சரி, எவ்வளவு பேருக்கு தெரியும் நம்ம வைஃபை யூஸ் பண்றோம் இல்லையா, அது எப்படி வந்தது தெரியுமா? ஸ்டூடெண்ட் ப்ராஜெக்ட். இன்னைக்கு வேர்ல்ட் லெவல்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்டோட கிரியேட்டிவ் ஐடியாவுக்கு நிறைய நீட் இருக்கு. என் டேலண்ட் தான் நிறைய இன்வைட் பண்றாங்க. இந்த மாதிரி நிறைய கான்செப்ட்ஸ் இருக்கு. இதெல்லாம் கொண்டு வரணும்ன்றதுக்காக இந்த சாதனைக்குன்ற கான்செப்டே நான் ஸ்டார்ட் பண்றேன். ஓகேவா? இதே இதையும் இங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். எனக்கு இங்க வந்து பாத்தீங்கன்னா நார்த் சென்னையில இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நாலேஜ் உள்ள பசங்க இருக்காங்க. பட் ஏதாவது தேவைன்னா நம்ம தேடி தான் போக வேண்டியிருக்கு. அது எல்லாத்தையும் இங்க கொண்டு வரணும்ன்றதா என்னுடைய அதோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக இந்த ஈவெண்ட்டை நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஒரு விஷயம் சொல்லுவாங்க, வெற்றி பெற்றவனும் தோல்வி அடைந்தவனும் வரலாற்றில் இருக்கிறார், வேடிக்கை பார்த்தவன் தெரியவே தெரியாது. நம்ம வெற்றி பெற்றோமா தோல்வி அடைந்தமான்றது முக்கியம் இல்லை, முயற்சி பெற்றோம். கரெக்டுங்களா? அப்பதான் நம்ம என்ன சொல்றோம், ஒரு போர்ல வந்து 11 முறை 30 கத்திரி படையெடுத்தான்னு சொல்றோம்ல, அவன் தோல்வி ஆனாலும் சொல்றோமா? அந்த மாதிரி வெற்றி பெற்றாலும் தோல்வி இருக்கிறாலும் வரலாற்று வேடிக்கை பார்த்தா ஒண்ணுமே கிடைக்காது. அதனால அதுதான் நான் ஃபர்ஸ்ட் பேரண்ட் சொன்னேன், பேரண்ட்ஸ்க்கு தேங்க்ஸ். ஏன்னா நம்ம வெற்றி பெறமா தோல்வி பெறுற மாதிரி இல்ல, இந்த ஸ்டேஜ்ல வந்து நிறுத்தினோம் இல்லையா பசங்களை, அதுக்கு இந்த பேரண்ட்ஸ்க்கு தேங்க்ஸ். ஓகேங்களா? என்னால ரொம்ப பேச முடியல, நெக்ஸ்ட் ஈவென்ட் வாங்க, நல்லா இன்னும் டீட்டெயிலா பேசலாம். உங்களுக்கு இந்த மாதிரி காம்படிஷன் இந்த மாதிரி இதெல்லாம் கலந்துக்கணும் அப்படிங்கிற இன்ட்ரெஸ்ட் இருந்தா என்ன கான்டாக்ட் பண்ணுங்க. ஸ்பெஷலா வந்து அதுக்கு ட்ரைன் பண்ணுவோம். சரிங்களா? நம்ம சார் சப்போர்ட் பண்ணுவாங்க. வேர்ல்ட் ரெக்கார்ட் ஈவென்ட்ல ஸ்பெஷல் கான்செப்ட் ஏதாவது யூனிக் கான்செப்ட் இருந்தா மேடம் மூலமா என்ன கான்டாக்ட் பண்ணுங்க. நானும் சப்போர்ட் பண்றேன், சாரும் சப்போர்ட் பண்ணுவாங்க. தேங்க்யூ ஃபார் எவ்ரிவன். தேங்க்யூ.